இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நாம் பரலோக பிதாவே, இந்த வேளையில் கூட நாங்கள் உம்மை போற்றி வாழ்த்துகிறோம். உம்முடைய மகிமை மத்தியில் அனுப்புகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த காலை ஆராதனையிலும் தேவன் எங்களோட ஆசீர்வாடும் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆம். நாம் ஒரு பாடலை பாடி தேவனை நாம் மையப்படுத்துவோம். 433வது பாடல். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்துக்கொள்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். நீர் எதை குறித்தும் கலக்கமில்லை, நீர் எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கின்றீர். நம்பும் சந்தோஷமாக மகிழ்வுடன் பாடுவார்கள். நம்பும் மனிதர் சந்தோஷமாக உம்மை மகிழ்வுடன் பாடுவார்கள். அவர்களை நீர் காப்பாற்றுவீர், அனுதினமும் கைவிடாமல். அவர்களை நீர் காப்பாற்றுவீர், அனுதினமும் கைவிடாமல். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, நீர் எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றேன். தெரிந்து கொண்டீர் உமக்கென்று, அதை நான் அறிந்து கொண்டேன். தெரிந்து கொண்டீர் உமக்கென்று, அதை நான் அறிந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையே நான் சார்ந்து கொண்டேன். நீதியுள்ள பலி செலுத்தி உம்மையே நான் சார்ந்து கொண்டேன். எதிர்கால பயமில்லையே, நீர் எனக்குள் இருப்பதா. நீர் எதிர்கால பயமில்லை, நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள் இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றேன். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. உலகம் தருகின்ற மகிழ்வை விட மேலான மகிழ்ச்சி நீரே. சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். சமாதானத்தால் நிரப்புகிறீர், சுகம் தந்து நடத்துகிறீர். எதிர்கால பயமில்லையே, எனக்குள் இருப்பதா. எதிர்கால பயமில்லை, நீர் எனக்குள் இருப்பதா. எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். எதை குறித்தும் கலக்கமில்லை, எனக்குள்ளே இருப்பதனால். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கின்றீர். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். ஆம், இன்றைக்கு வாசிக்க வேண்டிய வேதபதியை நான் வாசித்தோம். நீதிமொழிகளின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும். மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள், கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார், தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார். மனம் எட்டியுள்ளவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன், கையுடைய கை கோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவ நிவர்த்தியாகும்.
கர்த்தருக்கு பயப்படுதல் மனுஷ தீமையை விட்டு விலகுவார்கள். அவருடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக அவருடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாக வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். ராஜாவின் உறுதிகள் திவ்ய வாக்கு பிறக்கும், நியாயசத்தில் அவன் வாய் தவறார். சுமுத்திரையான நிறைவோலும் தராசும் கர்த்தருடைய பையில் இருக்கிறது, நிறைக்கெல்லாம் அவருடைய செயல். அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு, நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும். நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவன் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். ராஜாவின் கோபம் மரண தூதருக்கு சமானம், ஞானமுள்ளவன் அதை ஆற்றுவன். ராஜாவின் முகக்கலையில் ஜீவனுண்டு, அவனுடைய தாயை பின்மாறியும் போய் மேகத்தை போல் இருக்கும். பொன்னை சம்பாதிப்பதில் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளோ உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பது புத்தியை சம்பாதிப்பது எவ்வளோ மேன்மை. தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை. தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விடுதலுக்கு முன்னானது மனமேட்டுமே. அகங்காரிகளுடைய கொள்ளை பொருளை பங்குடுவதை பார்க்கலாம், சிறுமையானவருடைய மனத்தாழ்மையாக இருப்பது நலம். விவேகத்துடன் காரியத்தை நடப்புகிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவன். இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகம் எனப்படுவான், உதவியில் மதுரம் கல்வியை பெருக பண்ணும். புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ விட்டு, மதியினரின் போதனை மதியினமே. ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை விட்டும், அவன் உதடுகளுக்கு அது மென்மேலும் கல்வியை கொடுக்கும். இனிய சொற்கள் தேன் கொடு போல ஆத்மாவுக்கு மதுரம், எலும்புகளுக்கு அவசதமாகும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். பிரயாசப்படுகிறவன் தனக்காக பிரயாசப்படுகிறான், அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும். வேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான், எரிகிற அக்னியை போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதையும் பிரித்து விடுகிறான். கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயங்காட்டி அவனை நல்மன் வழியிலே நடக்க பண்ணுகிறான், நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான். அவன் மாறுபட்டவர்களை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான். நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். பலவானை பார்க்கல நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன். பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கல தன் மனதை அடக்கிறவன் உத்தமன். சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். குறிப்பாக நமக்கு சில இங்கே நெற்று கொஞ்சம் இடையூறு காரணத்தினாலே நாம் இந்த ஜெபத்தை சில நிமிடங்கள் சுருக்கி கொள்கிறோம். தொடர்ந்து நாம் செபிப்போம். இதை குறித்து அதிகமாக பாடலும் இருக்கிறது. எதிர்கால பயமில்லையே காருண்யம் என்னும் கேடகத்தினால் காத்து கொள்கின்றீர் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவரை நம்புகிறவர்களையும் அவர் கைவிட மாட்டார். உங்களுக்கு விசுவாசத்துக்கு ஒரு காரியத்தை சுட்டி காட்ட விரும்புகிறேன். பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தெரிந்து கொண்டீர் உமக்கென்று அதை நான் அறிந்து கொண்டேன், நீதி உள்ள பலி செலுத்தி உண்மையை நான் சார்ந்து கொண்டேன். நீதி உள்ள, நான் உண்மையாகவே இந்த ஊழியத்தில் அநீதி என்பதை நான் யாருக்கும் செய்ததில்லை. நீதிக்காக தான் பிரயாசப்படுகிறேன். அநேகர் பல வழியிலே பேசியிருந்தாலும் நீதி விளங்க வேண்டும், அநீதி வேண்டாம். ஆகவே நீதிக்கென்று போராடுவோம். யார் என்ன சொன்னாலும் நீதி நியாயம் மிகவும் முக்கியம் என்பதை உணர்கிறோம். ஸோ மீண்டும் அதில் கோல் சொல்கிறவன் கலகம் பண்ணுறவன் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் இருக்குது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆட்களில் எழும்பி சபையை உடைக்கிறாங்க. ஆதி காலத்திலே இருந்து அது ஆண்டவர் அதுக்கு ஒரு முடிவு வைப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீதியானது ஒரு நாளைக்கு வெல்லும், அநீதி என்ன செய்யாது, வெல்லாது. அப்படி தானே? அநீதி வெல்லாது, நீதி வெல்லும். யார் இடத்துல நீதி இருக்குன்னு கர்த்தர் அறிவார். எல்லாரும் ஏதோ சொல்லுவாங்க, பாஸ்டர் திட்டுறாரு, பேசுகிறாரு, எடுக்கிறாரு. எதற்காக? சத்தியத்தை அறிந்து சத்தியத்தினுடைய வளர்வதற்காக சொல்கிறோம். அது உங்களுக்கு மனம் போல போகிற வழிகளுக்கு உள்ளவங்களுக்கு அது பிடிக்கலை. திட்டுறாரு, ரொம்ப கோபமாக பிரசங்கம் பண்ணுறாரு, கத்துறாரு, என்ன இப்படி பிரசங்கம், எப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அவருடைய காரியம் தானே சொல்கிறேன். தவறான வழியிலே கொண்டு போகிறோம். சரி, ஓகே. ஆண்டவர் என்னுடைய வேதனை அறிகிறார், நீதி அவர் அறிகிறார், அவர் நீதி செய்வார். பாட்டிலையும் இருக்குது, வசனத்திலே அது நிறைய வருது, நிறைய இடத்துல இருக்குது. நீதி அநீதி செய்கிறவன் ராஜாக்களுக்கு அருவர், நீதியினால் சிங்காசனம் திறப்படும், நீதி உள்ளவர்கள் ராஜாக்களுக்கு பிரியம். நீதினே இருக்குது. 12-13 அங்கே அநியாயம் நிறைய இடத்துல அதை நம்ம பார்க்கணும். அது பாட்டிலே இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை கேட்கும் பொழுது. சில வேளை ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக இது பண்ணியிருந்தாலும் இதை ஆண்டவர்
31 நீதியின் வழியில் உண்டாக நரைமையிற மகிமையான கிரீடம். மெனி பிளேசஸ். ஸோ நாம் இதை மனதில் வைத்து தொடர்ந்து செபிப்போம். நாம் அரை மணி நேர நிகழ்ச்சியை நாம் ஒரு 15 நிமிடம் தான் இப்போ அதை செயல்பட திட்டம். காரணம் அதனுடைய நெட்டுடைய பிரச்சனை இருக்கிறதுனாலே. ஆனாலும் அந்த எப்படி ஆகலும் இந்த நிகழ்ச்சி சில நேரம் காலதாமதமாக இருந்தாலும் தொடர்ந்து ஆண்டவர் அனுப்ப உதவி செய்வார். ஜெபிப்போம். மகிமையின் ஆண்டவரே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மையப்படுவதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். கர்த்தர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, விசுவாசித்தால் மகிமையை காண்பாய் என்று நீர் எங்களுக்கு சொன்ன வேத வசனத்தின்படி கர்த்தருடைய வல்லமை எங்கள் மத்தியிலே காணப்படும்படிக்காக செபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே நீதியின் பலி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஊழியத்தில் நீதியாக இருக்க உதவி செய்யும். உண்மையாகவே இந்த நாளிலே எங்கள் நடுவில் நீ எழும்பி நிற்கிறீர். காருண்யம் என்னும் கேடயத்தால் காத்து கொள்கிறீர். கர்த்தாவே, நீதிமானை ஆசீர்வதிக்கின்றீர். ஆமாப்பா, என்னதான் இருக்குது உம்முடைய ஊழியம். நீதியாக நின்று எந்த எதுக்கும் ஆண்டவரை உடந்தை இல்லாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று வாஞ்சிக்கிற இந்த நிலையிலே கர்த்தருடைய மகிமையை காண உதவி செய்வீராக. நான் நம்பும் மனிதர் சந்தோஷமாய் உம்மை மகிழ்வுடன் பாடுவார்கள். ஆண்டவரே, நீதி பலி செலுத்தி உண்மையே நாங்கள் எங்களிடத்தை அநியாயமானது இல்லை. அக்கிரமங்கள் இருந்தால் எங்களை மன்னியும், அநியாயம் இருந்தால் மன்னியும். உம்முடைய ஆண்டவரே, எங்களை ஜீவ பலியாக உம்முடைய கரத்தில் சமைக்கிறோம். எங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் இருக்கிறதோ உமக்கு பிரியமில்லாதவை எல்லாவற்றையும் எடுத்து போடும். உங்களை பூர்ணமாய் கொடுக்கிறோம். இந்த நாளில் கூட இயேசுப்பா, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு வேண்டும். நீதி ஆண்டவரே பலி என்று சொல்லி எங்களை உற்சாகப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாக இருப்பார்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமுள்ள வழிகளில் வளர, ஆண்டவருக்கு பிரியமுள்ள வழியில் நாங்கள் வளர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமம் இது இயேசுவின் நாமம் உலகம் முழுவதும் மகிமைப்படுகிற நாமம், அற்புத நாமம், அன்பின் நாமம், மதுரம் தரும் நாமம், இன்ப சுரந்திடும் நாமம். நன்றி ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட ஆண்டவரை ஜெபிக்கிற உடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் வந்த வண்ணமாய் போகாதபடி ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை பெற்று போகத்தக்க வண்ணமான மகிமையை கர்த்தர் செய்யும்படி ஜெபிக்கிறோம். ஆம் ராஜா, மாற்றும் எங்களை உந்தன் சாயலாய் ஊற்றும் உந்தன் ஆவியை என்ன சாற்றுவேன் உந்த நாமத்தை எந்த நாளிலும். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்ற கேள்வியோடு ஆண்டவரை நான் சார்ந்திருக்கிறேனே, ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார் என்று கேள்வியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று ஆண்டவர் நீ கேட்கிறேன். எலியா கருத்தாய் செபித்தார். எலியாவுடைய செபம் கேட்கப்பட்டது. நீ என்ன வேண்டும் என்று கேட்கிற, நீ தாரும் 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 என்று நீ ஜெபிக்கிறாய். என்ன தாரும் என்று நீ கேட்கவில்லையே என்று நீர் எங்களோடு தெளிவாக பேசுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட உள்ளங்களை நீர் இப்பொழுது பேசுகிற காரியம், எனக்கு தாரும், எனக்கு தாரும் தாரும், அதை தாரும், இதை தாரும் என்று சொல்லி தாரும் என்று எதையோ நான் பின்ன எப்படி கேட்கணும்? தாருன்னு தானே ஆண்டவர்கிட்ட கேட்பேன். ஆமாம், உண்மைதான் ஆண்டவரே, அப்படி தான் அவருடைய நினைவு வரணும். தாருன்னு தான் கேட்பேன். எதை தாரும், எங்களுக்கு எதை தாரும் என்பதை கருத்தாக அதை தொடர்ந்து இடைவிடாமல் அதை கேட்டு பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும்படி செபிக்கிறோம். இப்பொழுது நீர் கொடுக்கிற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். உனக்கு என்ன வேண்டும்? திருமணம் வேண்டுமானால் திருமணம் வேண்டும், குழந்தை பாக்கிய வேண்டுமானால் குழந்தை பாக்கியம் வேண்டும், தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் தொழில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் வியாபாரம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், படிப்பு, மேற்படிப்பு, பட்டப்படிப்பு தேர்வுக்காக எதற்கு அதற்காக கருத்தாய் செபி என்று சொல்லுகிறேன். அந்த செபத்தை இடைவிடாமல் செபிக்கும் பொழுது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஓ ஆமாண்டவரே, நிதியின் பலி செலுத்தி சுதந்திரிக்க உதவி செய்வீரா. எங்களுக்கு எலியா எங்களை பாடுள்ளவராக இருந்தார். அவர் செபித்த செபத்தில் தேவ மகிமை எவ்வளவு காணப்பட்டதோ.
அதைத் தொடர்ந்து இந்த நாளிலும் நீங்கள் செபியுங்கள், என் மகிமையை காண்பீர்கள் என்று சொல்லுகிறேன். இடைவிடாமல் செபிக்கிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்தி எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் சமர்ப்பிக்கிறோம். நல்லா இயேசு நீர் எங்களுக்கு மகிமையை தந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கட்டும். மகிமை வெளிப்படட்டும். ஆமாப்பா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண்போக. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்வார். நீ எதிர்கால பயம் வேண்டாம். உன்னோடு நான் இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். நீ எதிர்பார்க்கிறதை விட மேலான காரியங்களை நீ காண்பாய். உனக்கு ஒரு எழும்பும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஒரு வழியாக வந்தால் 7 வழியாக ஓடி போவான். திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன் தேவன், நான் உன் தேவன். நீ என்னுடையவன், என்னுடையவன், நான் உன்னுடையவன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆம். நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமென்.